சண்முகத்தில் பேசுகிறேன். மக்களுக்கு வணக்கம், தமிழ் மக்களுக்கு வணக்கம். என்ன என்ன சூழ்நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இறப்பில் இவங்க முத நாளே அவசியம் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்களான்னு கூட தெரியாது. சரியா, துணியை கேட்பாங்க, மாலையை கேட்பாங்க, அலங்காரம் பண்ணி பெட்டிக்குள்ளே வச்சு கொண்டு வீட்டுக்குள்ளே அப்படி பணப்பட்டியோட வச்சிடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே சாஸ்திரத்தில் என்ன, இப்போ இந்த கருமாதிக்கு கல்லுக்கு எண்ணெய் வைக்கிறீங்கல்ல, இப்போ நான் இறப்பு செய்ய மாட்டேங்க, கருமாதி தான் செய்வேன். சரிங்களா, அந்த கல்லுக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணுறோமோ அதெல்லாம் அந்த எண்ணெய் வச்சு அந்த பிரேயத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். பால், தயிர், மஞ்சள், அபிஷேகத்தூள், சந்தனம், விபூதி, இப்படி எல்லாம் ஓரஞ்சு பழம், கரும்பு சாறு, இளநீ எல்லாம் அபிஷேகம் பண்ணணும். பண்ணிட்டு தாங்க கடைசி அந்த குழந்தண்ணியை ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க. கர்மதியில் செய்கிறாங்க கணக்கா. ஆனால் இறப்பில் ஏன் செய்கிறதில்லை? இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, முத நாள் எதுக்கு அபிஷேகம் பண்ணுறீங்க? முத நாளே அபிஷேகம் பண்ணுறீங்க, எதுக்கு முத நாளே அபிஷேகம் பண்ணுறீங்க? இப்போ நம்ம ஒரே கேள்வி தாங்க. நம்ம எண்ணெயை வச்சுட்டு கோயிலுக்கு போவோமா? கோயிலுக்கு போவோமா? இல்லை நல்ல கருத்துக்கு போவோமா? குளிச்சுட்டு தானங்க போவோம். அதே மாதிரி இந்த பிரேயத்தை குளிப்பாடி தாங்க எடுத்துகிட்டு போனோம். இந்த துணியெல்லாம் மறைச்சி, இந்த பெண்ணாக இருந்தால் பெண்கள் உள்ளே போய் குளிப்பாட்டுவாங்க. அங்கேருந்து குருக்கள் சொல்லுவார். அதே மாதிரி ஆண்களை இறந்துட்டாங்கன்னா துணியெல்லாம் விரித்து மருமகன் சொந்தம் மச்சானுங்க எல்லாம் உள்ளே போய் அவங்கள குளிப்பாட்டி என்னது குடந்தெல்லாம் குருக்களை ஊற்றுவார். மறு வேஷ்டி மாற்றி ராஜா மாதிரி தாங்க எடுத்து பெட்டிக்குள்ளேயே வைக்கணும். இப்போ ஏங்க முதல் நாளே பெட்டி வீட்டுக்குள்ளே வருது? தத்திரம் சமயத்துக்கு புறம்பா. மக்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. உங்கள் முன்னோர்களுக்கு எப்படி செஞ்சாங்கன்னு கூட தெரியாமல் இருக்கீங்க நீங்களாம்.